ஏண்டா நீ மோசமானவனா? நான் மோசமானவங்களே முக்கியமானவோ. அவ்வளவு பேர் அம்பானி அதை தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட். தெரியுமே எனக்கு எப்பயுமே நீ பேசிட்டு தான் அடிப்ப. நான் அடிச்சுட்டு தான் பேசுவேன். அடிப்பியா? அந்த மாதிரி ஆள் ஒரு வாட்டி நான் அடிச்சுக்கிறேன் கூட. யாரா அடிச்சுக்கிற? கையில அடிச்சுக்கிறேன். ஏய் சாரகன பையா, நீ ஏன் தப்பா புரிஞ்சுக்கிறா? ஏன்டா பூவார்சா சொல்றி பொண்ணு போத்த பொண்ணா? அதான் கொஞ்சம் கூட ஒரு மரியாதை கிடையாதாடா. நீ என்ன சொல்ற? இல்ல ஆனா நீ இளவரசம் பண்ணட்டு இல்லையாடா? நீ இந்த வச்சுன்னு போய் சரி வீட்டு தள்ளு. என்ன பண்றது? ஏண்டா இவன் முழுவாதிரிக்கை செய்தியா மாமனாருக்கு தெரிஞ்சா அவரு நாட்டை விட்டு நாட்டை விட்டு தெரிஞ்சுவாங்க. இந்த அரண்மனை நம்ம சந்தோஷமா வாழலாம் எப்படி அப்படின்னு நான் நினைச்சேன். அதானே என் மாமனாரு பணனாரு அவகாசம் கொடுத்துட்டு போறாரு. என்ன பண்ணணும் எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க அண்ணனை பாக்கணும். ஒண்ணுனா ஆமா புரிஞ்சத பாடம். அவனை கூப்பிட்டேன் நானு. எவ்வளவு பேர் ஆளு எத்தனை சைக்கிள் மூட்டுக்குது, எத்தனை வண்டி மூட்டை வச்சுங்கிறா. விஷயத்துக்கு என்ன செய்யறது? எவ்வளவு தூரம் போயிருக்குது உன்னுடைய விவகாரம்? பாதியில நின்னுச்சு. ஆமா ஒன்னும் புரியல. காரணம் சொன்னதான் தெரியும். அதெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டேன். என்ன விஷயம் சொல்லு. ஆனா வெளியே சொன்ன வைக்கும் உள்ள இதத்துக்கும் இந்த அரண்மனை சாவி என் இடுப்புக்கு வரும்னு பார்த்தேன். அது கை மீறி போயிடும் போலக்குது. உன்னால முடியல. சத்தியம் இப்ப என்ன நிலைமையில இருக்கிறா தெரியுமா? என்ன நிலை தெரியும் சொன்னேன். 3 மாசம் முழுவாம இருக்கிறா. இந்த செய்தியா மாமனாருக்கு தெரிஞ்சா நாட்டை விட்டு துரத்துவாங்க. நாம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். என் மாமனாரு என்ன செஞ்சாரு? அவகாசம் கொடுத்துட்டு போறாரு. என்னன்னு? இன்று மாலை 6 மணி, நாளை மாலை 6 மணிக்குள்ள உண்மையை சொல்லனா என்ன நடக்குன்னு தெரியலன்றாரு. ஒருவேளை உண்மையை சொல்லிட்டா? அவ உண்மையை சொல்லிட்டா இந்த வீட்டு மருமகளா நிரந்தரமா ஆயிடுவா. வேற வழி? மகளா இருக்கிறவ மருமகளா ஆயிடுவாளே. மருமகளா வந்துருவா. அதனால எனக்கு ஒண்ணும் புரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. என்னன்னா கலக்கு சொன்னே. ஆமா கலக்கத்துக்கு நேரம் வந்துச்சு. என்ன நான் சொல்றேன் உண்மைதான். நிஜமாவா? இதுதான் ஆரம்பத்துல ஒரு கலக்கு ஒரு குலுக்கு இல்லையா? இப்போ குளிக்கிற அந்த கலந்துடுற. புறப்படுனா டேய் பாருங்க சொல்லு.